ஐயம்பாளையத்தில் இந்த ஊழியத்தை நாங்கள் ஆரம்பிக்க முற்படும் பொழுது எனக்கு ஒரு அண்ணன் வழிகாட்டினாங்க. அப்படி அந்த ஊருக்கு நான் போனேன். ஐயம்பாளையத்தில் அப்படி போகும் பொழுது அங்கே ஒரு 16 வயசு பையன், இது எந்த விதமான அனுகூலமும் இல்லாமல் அவன் தன்னுடைய வாழ்க்கையிலே கஞ்சா போதையினாலே பிடிக்கப்பட்ட ஒரு பையனாக, there is no destination in their life. அவனுடைய வாழ்க்கையில் எந்த டெஸ்டினேஷன் இல்லாத ஒரு சூழ்நிலைக்குமாக அவன் கடந்து போகும் பொழுது அவனுடைய உள்ளம் உடைந்து போய் பரிசுத்த ஆவியானவர் என்னோடு கூட அழுவ ஆரம்பித்தார். ஆண்டவரே, எவ்வளோ பெரிய பட்டணத்தில் இந்த 16 வயது பையன் கஞ்சா போதையினால் பிடிக்கப்பட்டு எங்கே போகிறாங்கிற ஒரு நோக்கமே தெரியாமல் அவன் போய் கொண்டு இருக்கிறானே என்று சொல்லி அழுகும் பொழுது ஆண்டவர் இடைப்பட்டார். இந்த ஊரில் இந்த சுவிசேஷத்தை ஆரம்பி அப்படின்னு சொல்லி அது ஒரு சில அண்ணனுடைய உதவிகள் மூலமாக இந்த சுவிசேஷத்தை கொண்டு போக கர்த்தர் உதவி செய்தார். கஞ்சா அடிச்சா பரவாயில்ல, தண்ணி அடிச்சா பரவாயில்ல, ரெண்டையும் சேர்ந்து அடிக்கும் போது அவங்க சைக்கோ மாறிடுவாங்க. அது ஒரு நிறைய பேருக்கு சைக்கோ பேர் வச்சே இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு கடுமையான ஒரு ஊராக இருந்த பொழுதிலும் தேவனுடைய சுவிசேஷத்தை அங்கே கொண்டு போக சில பிரயாசங்கள் மேற்கொள்ளும் பொழுது கர்த்தர் அதற்கான வாசலை திறந்தார். ஒரு சகோதரனுடைய கோபால் அப்படிங்கிற அப்புறம் அவங்களுடைய குடும்பத்துல தேவன் ஒரு கிரியையை செயல்படுத்த ஆரம்பித்தார். அவங்க செத்து போயிடலான்னு அவங்களும் அந்த சிஸ்டர் செல்வி சிஸ்டரும் கடந்து ஓடிக்கிட்டு இருக்கும் பொழுது தண்ணி அடிச்சுட்டு 3 நாள் ரத்த வாந்தியில பாதிக்கப்பட்டு அவங்க குடும்பத்தில் ஏற்பட்ட ஒரு பெரிய பிரச்சனை நிமித்தமாக, சந்தேகத்தின் நிமித்தமாக ஏற்பட்ட அந்த பிரச்சனை நிமித்தமாக அந்த குடும்பம் பிளவுபட்டு இனி வாழ எனக்கு பிடிக்கலன்னு சொல்லி அது சாகிறதுக்கு போகும்போது, அவங்கள்ட்ட 2 பிள்ளைகளை கூட்டிட்டு சாகிறதுக்கு போகும்போது, அப்படிப்பட்ட சூழ்நிலையை நான் அவர்களை சந்தித்து அவங்களை தோப்புக்கு கூட்டிட்டு போய் அங்கே வச்சு இந்த பைபிளை திறந்து இந்த வேதம் ஒரு மனிதனுக்கு தேவை என்பதையும், இந்த சத்தியம் ஒரு மனிதனை எப்பேற்பட்ட மனிதனையும் தூக்க முடியும் என்பதையும், இப்படிப்பட்ட உங்களுடைய கண்கள் திறக்கப்படாததற்கு இந்த விக்கிரகம் உங்களை கட்டி வைத்திருக்கிற அனுபவங்களையும், இந்த சுவிசேஷனுடைய அன்பு அநேகரை மாற்றின அந்த கிருபை உங்களையும் தொட உங்களையும் நிலைநிறுத்த முடியும் என்பதை நான் காட்டி கொடுக்கும் பொழுது அவனுடைய கண்கள் திறக்கப்பட்டது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அந்த சிஸ்டருக்குள்ளேருந்து சில பொல்லாத ஆவிகள் அலக்கழிச்சு ஓட ஆரம்பிச்சிச்சு. அவர்கள் விடுதலை பெற்றார்கள். இந்த சத்தியம் அவனுடைய குடும்பத்தை மாற்றினது. தெய்வ தயவு அவங்கள் மீது கடந்து வரும் பொழுது ஆண்டவருடைய பெரிதான கிருபையினாலே அவர்களுக்கு பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் கொடுத்து அவர்களை நடத்தும்படியாக கர்த்தர் உதவி செய்தார். ஐயா, 1.5 வருஷம் ஒரு குடும்பத்துக்காக அந்த இடத்துல ஊழியத்தை செய்ய முயலும் பொழுது கர்த்தர் ஒரு அருமையான குடும்பத்தை கொடுத்து தெய்வ தயவுள்ள ரட்சிப்புகள் நடத்தி ஆண்டவருடைய கிருபையினாலே அந்த ஊரிலே ஒரு சுவிசேஷத்தை ஆரம்பிச்சாங்க. சபை கட்ட கர்த்தர் உதவி செஞ்சார். கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம்.